சிம்பிள் டே இன் மை லைஃப். சட்டுன்னு ஒரு vlog பார்த்துருவோமா? என்னதான் நைட்டே அலாரம் வச்சுட்டு மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கணும்னு படுத்தாலுமே மார்னிங் அலாரத்தை 2 தடவை ஸ்னூஸ் பண்ணலன்னா டேவே ஸ்டார்ட் ஆகாது. வழக்கம் போல இன்னைக்கும் நினைச்ச நேரத்தை விட கொஞ்சம் லேட்டாவே எழுந்துட்டேன். ஸோ டக்கு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்பவும் காலையில எழுந்த உடனே பெட்ஷீட்ஸை மடிச்சு வச்சுட்டு தான் ரூமை விட்டு வெளியே போனான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இதை விட லேட்டா எழுந்துக்கிற நாள்னா ரொம்ப நிறைய. ஸோ எழுந்ததை ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சன் போக தான் டைம் கரெக்டா இருக்கும். கண்ணை முழிச்சதும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours ஆச்சும் அவ்வை சண்முகி படத்துல வர கமல்ஹாசன் மாதிரி வேலைன்னு ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கிச்சன்ல நான் மட்டும்தான்றதுனால என்னோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி எதை வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டேன். கூட ஆள் இருந்தால் நமக்கு ஒர்க் என்னவோ கம்மியாக தான் ஆகும். பட் நம்ம இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை நம்மளால செய்ய முடியாது. ஸோ எனக்கு எப்போவுமே இப்படி தனியாக ஒர்க் பண்ணவே ரொம்பவே பிடிக்கும். காலையில் கண்ணை முழிச்சதும் பெட் காஃபியில் தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிற ஜீவனுங்க நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கிறதுனால வேலையும் காலையில் எப்போவுமே டீ காஃபியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு லஞ்சுக்கு பெருசாக இந்த பிளானும் இல்லை, கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். கேமரா ஆங்கிளையும் ஹேண்டில் பண்ணிட்டு சமையலையும் சைமல்டேனியஸாக பார்க்கறது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இட்லி பண்ணலாம்னு நினச்சி தான் இட்லி குண்டான அடுப்பில் வச்சேன். பட் நம்ம மைண்ட் இங்கே நம்ம பேச்சு கேட்கும். இட்லி வேண்டாம், ராகி சேமியா பண்ணலான்னு முடிவு மாற்றிக்கிட்டேன். ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க எங்கே அதெல்லாம் சாப்பிட்றாங்க. காலையில் இட்லி தோசை சாப்பிட்டாதான் எனர்ஜியாக இருக்கணும் ஒத்த காலில் நிற்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரி அப்பப்போ ராகி சேமியாவை மாற்றி கொடுத்துருவேன். இப்போ சட்டுன்னு நமக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பட் அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டுருவோமா? அப்புறம் நம்ம திறமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. அதுக்குள்ளே ராகி சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்று சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி ராகி சேமியா ஸ்வீட்ஸ் தேங்காய் ஆட் பண்ணி செய்கிற டிஷ்ஷஸ்லாம் செய்யும்போது கை வலிக்க உட்காந்து தேங்காய் தருவிட்டு நான் எப்பவுமே சட்டுன்னு மிக்சியில் போட்டு ஒரு 10 செகண்ட்ல எடுத்துப்பேன். என்ன ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்றனோ இல்லையோ கண்டிப்பா வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் எடுத்துப்பேன். ஏபிசி ஜூஸ் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் சில பேர் அது ஒன்றும் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னவோ அதை எடுத்துக்கிறதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போறது இல்லைல்ல. ஸோ தப்பு இல்லைல்ல, நானும் ரெகுலராக எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் டைம் இருந்தால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. சமையல் வேலை முடிஞ்சுது. ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக டேபிள் மேலே வச்சுட்டேன். சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் தான். நான்வெஜ் பண்ணலாம், ஜூஸ் போடலாம்னு நினைச்சேன். பட் இருந்த டைமுக்கு என்னால் வேற எதுவுமே பண்ண முடியல. பசங்க வேன் வந்துட்டா துடிக்கிற மாதிரி மார்னிங் 8:30 ஆயிட்டா போதும் என் ஹஸ்பண்ட் காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி வாங்க அப்படியே அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், 2 பாயில்டு எக், அப்புறம் ரசம் வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்காக ராகி சேமியாவும் நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க் ஏபிசி ஜூஸும் வச்சிருக்கேன். லஞ்சுக்கு சைட் டிஷ் நான் கஷ்டப்பட்டு செஞ்ச கேரட் பொரியல். நீங்க சாப்பிட்றதுக்காக சோக்டு பாதாம் அண்ட் ரெசின்ஸ் அப்படியே வாட்டர்மெலனும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். அண்ட் ஈவினிங் சாப்பிட்றதுக்காக பைரா பால்ஸ் அண்ட் சீசம் பால்ஸும் வச்சிருக்கேன். ஆஃப்டர்நூன் ஸ்நாக்காக நல்ல பழுத்த மாங்காவா ஒன்று இருந்தது, அதையும் கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். இது பார்க்கவே நல்லா டெம்டிங்கா இருக்குல்ல. ஸோ எனக்காகவும் கொஞ்சம் சைட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் பேக் பண்ணி எப்படியாச்சும் ஆஃபீஸ்க்கு அனுப்புனாதான் என்னால திருப்தியா கொஞ்சம் உட்கார முடியும். உங்களுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தனோ அதேதான் எனக்கும். ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. அதே வாட்டர்மெலன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஏபிசி ஜூஸும் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ராகி சேமியாவும் இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ நான் மார்னிங்ல சாப்பிட்டாலே பெரிய விஷயம் தான். எனக்கு என்னவோ இந்த காலையிலேயே இட்லி தோசை பூரி வடான்னு சாப்பிட்றத விட நிறைய கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்பவே பிடிக்கும். என்னதான் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலுமே காலையிலே இந்த ஏபிசி ஜூஸை குடிக்கிறதுக்குள்ள நான் செத்து பொழைச்சிடுவேன். அதனாலே எப்பவுமே ஜூஸ் ஒரு சிப் குடிச்சேன்னா ஃப்ரூட்ஸ் ஒரு வாய் சாப்பிட்டுப்பேன், மறுபடியும் ஜூஸ் ஒரு சிப் ஃப்ரூட்ஸ் ஒரு வாய்னு சாப்பிட்டுப்பேன். ஆஸ்பத்திரி ரொட்டிலாம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி நல்ல விஷயம் இப்படிதான் கசக்கும் போல. அட்லாஸ்ட் ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆனா நல்லது தானே. எப்படியோ முக்கி முனறி திக்கி திணறி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்த வேலையா கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதை வாஷ் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வீட்டுக்கு ஒரு ஆன்ட்டி வருவாங்க ஹெல்ப்காக பாத்திரம் கழுவ. பட் இந்த மாதிரி சின்ன பாத்திரம் ஸ்டெயினே இல்லாம கழுவி வைக்க வேண்டிய பாத்திரம்னா நாங்களே வாஷ் பண்ணி வச்சிருவோம். எல்லாருக்குமே பொதுவா வீட்டுல தனியா இருக்கும் போது நல்லா ரிலாக்ஸ்டா படுத்து பாட்டு கேட்டு தூங்கணும், டான்ஸ் பண்ணணும், அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். பட் எனக்கு என்னவோ வீட்டுல ஆளே இல்லாதப்பதான் எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும், நோண்டிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணியும் வச்சுட்டேன். அப்பதான் ஞாபகம் வந்தது, கொஞ்சோண்டு நமக்காக தேடி வச்ச மாம்பழமும் இருக்குல்ல. ஹஸ்பண்டுக்கு அப்படியே வெறும் பீஸ் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பட் எனக்கு இந்த மாதிரி மாங்காய் மாம்பழம் எல்லாம் உப்பு மிளகாய் தூள் போட்டு பரட்டி அப்படியே சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம டெய்லி சாப்பிட்டாலும் சலிக்காது. நேற்று துவைக்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மிஷின்ல இருந்து எடுத்துட்டு அகைன் ரீலோட் பண்ண வேண்டியதுதான். டெய்லி ஒரு ட்ரெஸ் தான் போடுறோம். பட் எப்படிதான் இவ்வளோ ட்ரெஸ் செய்யறதோ எனக்கு தெரியல. திருப்பி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோகா மேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் வீடியோ எடுக்கல. அது என்னவோ தெரியல, ரீசன்ட் டைமா என்ன ஷார்ட்ஸ் போட்டாலுமே வியூஸ் அதிகமாக போக மாட்டேது. சேனல் ஏதோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இது என்ன ப்ராப்ளம் எனக்கு புரியல. யாருக்காவது தெரிஞ்சா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. பட் கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ. என் வேலையை நான் பார்த்துட்டே இருக்கேன். நடக்கணும்னு நடக்கட்டும்.
ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்து பேசுறேன். இவ்வளோ நேரம் குளிக்காமவா இருந்தேன்னு கேட்டா ஆமா குளிக்கல. எப்பவுமே காலையில வெளியில போகணும்னா மட்டும் தான் குளிப்பேன். இல்ல மற்றபடி வீட்டில தான் இருக்கணும்னா கொஞ்சம் டேவை ரிலாக்ஸா ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் மேலதான் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச கையோட இருக்க துணியெல்லாம் காய போடலான்னு கிளம்பிட்டேன். இதுக்கு மேல லேட் பண்ணா அந்த சூரியனே டாட்டா காட்டிட்டு கிளம்பிடுவாரு. என்னவோ தெரியல, நல்லா வெயிலா இருக்குன்னு துணி காய போட்டு வந்தா வந்த 2வது நிமிஷத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குதா இல்ல உங்களுக்கும் நடக்குமான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆஃபீஸ் போனவங்க வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல் குழந்தை மாதிரி பசிக்குதுன்னு எதுவும் தேடாம இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தது. ஒரு பாப்கார்ன் பாக்கெட் கையில கிடைச்சு அதை மட்டும் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.